ஓகே சார், பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் ஆயிருக்கு, டோனி வந்திருக்காரு. இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான இன்டென்ட். ஸோ மற்றவங்களுக்கு விடாம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவரே ஆட வந்திருக்காரு. இது வந்துட்டு நாட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணியிருக்காரு. த்ரூ அவுட் தி கரியர் எப்பெல்லாம் இஷ்யூஸ் இருந்திருக்கோ, எப்பெல்லாம் ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கோ, அவரே உள்ள இறக்கி he has proved himself. அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்லையும் அவர் தான் வந்துட்டு he put forced himself up the order. அப்புறம் முடியும் போது சொன்னாரு, ஐ வாண்டட் டு ப்ரூவ் அ பாயிண்ட் டு மை செல்ஃப் அப்படின்னு சொன்னாரு. ஸோ கிரிட்டிசிசம் அங்கங்கே இருந்துட்டு தான் இருக்கு. பட் டு ப்ரூவ் அண்ட் டு கம் அவுட், இது ஒரு நல்ல மூவ். இப்போ சங்கக்காரா மாதிரி கொஞ்சம் கீழே ரிசர்வ்டா ஆடாம யூ ஷுட் கம் அண்ட் ட்ரை டு டேக் த சேலஞ்ச் ஹெட் ஆன். அதாவது வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆன போதும் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப், செகண்ட் வேர்ல்ட் கப் வின் பண்ணி டாப் மோஸ்ட் டீம் அப்படின்னு வெஸ்ட் இண்டியன் ப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க, லாரா வரைக்கும். பட் லாராக்கு அப்புறம் தான் ஒரு வேக்கம் கிரியேட் ஆச்சு. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இன்டர்நேஷனல் பிளேயர் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் மறுபடியும் நரைன் போலிங்ல கலக்கிறாரு. நேத்து 4 for 15 in 4 overs. And Chris Gayle வெஸ்ட் இண்டியன், அவர் பத்தி சான்ஸே இல்லை. ஸோ பேட்டிங் போலிங்ல வெஸ்ட் இண்டியன் கிரிக்கெட் வரது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ரீசன் சார்? அவங்க நல்ல குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த போர்டோட சின்ன கான்ஃபிளிக்ஸ் இருக்கனால அவங்க டீம் வந்து கன்சிஸ்டண்டா வைக்க முடியல. ஸோ யாரெல்லாம் போர்டுக்கு சப்போர்ட் பண்ணலையோ அவங்களாம் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. நடுவில் இந்த ஐபிஎலோட கிரேஸ் எல்லாம் வந்ததுனால டீம் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் இங்க மூவ் ஆக ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் மணி பார்ட்ஸ்லாம் பிளே ஆனதுனால அவங்க டீம் வந்துட்டு கன்சிஸ்டண்டா ரன் பண்ண முடியல வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டில். ஸோ பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு யுனைடடா இல்லாம வெளி கண்ட்ரீஸ்லாம் போய் ஆடும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் ஹேண்டில் பண்றது டிஃபிகல்ட்டா இருந்திருக்கு. பட் த்ரூ அவுட் இந்த ஒரு 20-30 இயர்ஸ் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா அவங்க வந்து குட் பிளேயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே வில் ப்ரொடியூஸ் குட் பிளேயர்ஸ். அவங்க வந்து அவங்களோட கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப எக்யூப்டாகவும் வச்சிருக்காங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கமர்ஷியலாக இவ்வளோ கிரிக்கெட் விளாட்றாங்க. பட் அதர் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அங்கெல்லாம் ஒரு 6 months 7 months தான் வந்துட்டு கிரிக்கெட்டிங் சீசனே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வெஸ்ட் இண்டீஸும். பட் அவங்க பண்ணுற டைமில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வில் பி இனஃப். ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக ஆடணும் அப்படின்லாம் கிடையாது. டேலண்ட்ஸ் ஆர் தேர் அங்கேயும் நிச்சயமா. நேற்று வந்து மேன் ஆஃப் த மேட்ச் நரைன். அண்ட் அஃப்கோர்ஸ் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னா கிறிஸ் கெயில் தான். டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னா சிங்கிள் வேர்ட்ல என்ன சொல்லுங்க? டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் நான் ரொம்ப சிஎஸ்கே ஃபேன்னால சிஎஸ்கேன்னு சொல்லுவேன். பட் வி ஷுட் கிவ் கிரெடிட் டு கேகேஆர் வந்து அவரோட கேப்டன் வந்துட்டு இமோஷனலா லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நிறைய சொல்லுவாங்க வி ஷுட் கீப் இமோஷன்ஸ் அவே ஃப்ரம் கேம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஹி ஹஸ் லெட் வித் தி எமோஷன்ஸ். இப்போ கம்பீர் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணனால லாஸ்ட் சீசன் அந்த மாதிரிலாம் கிரிட்டிசைஸ் பண்ணி கேப்டன்சி கொஞ்சம் கொடுக்காதனால அந்த இமோஷன்ஸ் எல்லாமே வெளியே வருது. எப்படி வெளியே வருது? நெகட்டிவா வெளியே வரல, பாசிட்டிவா அவரோட கேம்ல வெளியே வருது. அவரோட டீமையும் அப்லிஃப்ட் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி டைம்ல எமோஷன் கூல் இத பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கூல் காலர் இஸ் தேர். வணக்கம், வெல்கம். ஐபிஎல் கிரிக்கெட் கொண்டாட்டம். உங்க நேம் என்ன? கோபிநாத் பேசுறேன் சார். கோபிநாத், எங்க இருந்து பேசுறீங்க கோபிநாத்? கடலூர் சார். நீங்க சிஎஸ்கே ஃபேனா? ஆமா சார். தேங்க் யூ. கம் ஆன், ரொம்ப நேரம் பேசுங்க. யார் சார் ஜெயிப்பா இந்த வாட்டி? சிஎஸ்கே தான். ஏன் சார் ஒரு முரளியும் அக்ஷயும் அவுட் ஆயிட்டான்? தோனி வந்துட்டார்ல, அடுத்தது நம்ம போலாம். ரெடியா இருங்க, பேட் கட்டிட்டு. சரி சார். ஓகே, அவ்வளவுதானா? ஓகே சார். ஆக்சுவலா வந்து இப்போ டோனிக்கு நெக்ஸ்ட் யாரெல்லாம் சார் வரதுக்கு சான்சஸ் இருக்கு பேட்டிங் ஆர்டர்ல? தோனிக்கு சேஞ்சஸ் இருக்குமா? நிச்சயமா பிராவோ முன்னாடி வந்துடணும். பிராவோ ஷுட் ஹோல்ட் தி இன்னிங்ஸ். ரெய்னா எப்படி ஆடிட்டு இருக்கான்னு தெரியல. பட் அக்ரெசிவ் இன்டென்ட் காமிச்சு ஒரு 30-40 ரன்ஸ் குவிக் ஃபயர் அடிச்சாருன்னா that should be good. And Jadeja and Ashwin are there. அவங்க இன்னும் நிறைய சான்சஸ் கிடைக்கல. பட் அவங்க when exposed they should be able to score some considerable 20-25 runs. அது வந்துட்டு லாஸ்ட்ல ரொம்ப க்ரூஷியலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜடேஜா ஷுட் ஸ்டெப் அப் டு தி ஒகேஷன் இந்த தடவை. ஸோ $1 million பேபி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ சைக்கலாஜிக்கலாகவும் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஜடேஜாக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் தள்ளி வச்சுட்டு அவங்களோட கேம்லும் ஸ்கில்லையும் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி ஜடேஜா கிட்ட நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் அவர் he should utilize இந்த மேட்ச்ல. ஓகே சார். ஆக்சுவலா இப்போ நீங்க ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ணி டெம்டேஷனா ஒர்க் பண்ற கேப்டன் பத்தி பேசுனீங்க கம்பீர். பட் கூல் கேப்டன், இப்போ ரெண்டுமே ப்ரூவ் பண்ற கேப்டன், ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண கேப்டன் டோனி. ஸோ கூல் தேவையா கேப்டன்ஷிப்க்கு? அண்ட் வந்து அந்த டெம்பரமெண்ட், அந்த வெறி தேவை? ரெண்டுமே சொல்லலாம். பட் கூல் கேப்டனா இருக்கும்போது ரொம்ப காலத்துக்கு கன்சிஸ்டண்டா இருக்க முடியும். இப்போ வெறித்தனமா ஆடும்போது பாகிஸ்தான், பங்களாதேஷ்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட இன்டென்சிட்டி தான் வந்துட்டு கேம்ஸ்லாம் வின் பண்றாங்க, டோர்னமெண்ட்ஸ்லாம் வின் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி அக்ரெசிவா இருக்கும்போது 1 or 2 டோர்னமெண்ட்ஸ் பயங்கரமா கிளிக் ஆகும். பட் ஃபெயிலியர் ஆகும்போது ரொம்ப மோசமா ஃபெயிலியர் ஆகும். ஸோ என்ன பண்ணலாம்னா கம்பீர் இந்த எமோஷன்ஸ், இந்த அக்ரெஷன்லாம் வச்சுட்டு இந்த டோர்னமெண்ட் வின் பண்ணிட்டு அகைன் ஹி ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி பிகினிங். மறுபடியும் பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கணும். கூலா இருக்கிறது தான் வந்துட்டு ரொம்ப நல்லது. அப்பதான் தாட் ப்ராசஸ் ரொம்ப கிளியரா இருக்கும். நம்ம என்ன யோசிக்கிறோன்றது ஒழுங்கா டீமுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ இமோஷன்ஸ் வந்து கம்பீர் நிறைய காமிக்கும் போது அவரோட பிளேயர்ஸை கொஞ்சம் ப்ரெஷர் பண்ற மாதிரி தான் இருக்கும்.
அவரோட பாயிண்ட் ப்ரூவ் பண்றதுக்காக நம்மலாம் ஒர்க் பண்ணுமான்ற தாட் ப்ராசஸ் இருக்கதான் செய்யும். பட் அது அக்ரெஷனா ஒரு டீமா மாறும்போது பாசிட்டிவா இந்த தடவை வெளியா இருக்கு. பட் எல்லா வாட்டியும் இதே இன்டென்ட் இதே அக்ரெஷன் வெளியே வருமான்றது கொஞ்சம் டவுட் தான். ஓகே சார், இட் வாஸ் a wonderful meet and wonderful chat. Thanks a lot sir. Thank you, welcome. Winners never quit and quitters never win. நிச்சயமா நம்ம இந்த மேட்ச் வின் பண்ணியே ஆகணும். அதுதான் மற்ற டீம் குவாலிஃபை ஆகாம குவிட் பண்றதுக்கான ஈஸியான வே. ஸோ இன்னைக்கு டோனியோட 6s 4s ஹெலிகாப்டர் ஷாட் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் நாளை உங்களை வந்து மீட் பண்றேன். until then it's bye from Mohan Raj and team IPL cricket கொண்டாட்டம். Thank you.